ஹாய்! ஸோ எப்பவுமே வந்து நான்வெஜ்ல புரோட்டீன் எடுக்கிறோம். ஸோ இன்னைக்கு வெஜிடேரியன்ல ஒரு ரிச்சான புரோட்டீன் சோர்ஸ வச்சு ஒரு கிரேவி பண்ணலாமா? அதுக்கு இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது கொண்டைக்கடலைய வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு, அத குக்கர்ல 3 டூ 4 விசில் சால்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். கடாயில வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் அல்லது பட்டர் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமா கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி லீவ்ஸ் இது எல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், கொஞ்சமா கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீளமா கட் பண்ண மிளகாய், 1 மிளகாய் எடுத்துக்கோங்க. இது காட்டமா இருக்கும். அதனால அப்படி எடுத்துருக்கேன். இத வந்து வதக்கி விட்டுட்டு சைட் பை சைட் கிரேவிக்கு வந்து 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வத்தத்தூளு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அத நான் இதுல ஆட் பண்றது காட்ட மறந்துட்டேன். ஸோ நீங்க ஆட் பண்ணிட்டு அரைச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இது வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நல்லா வந்து ஈவனா அந்த வெங்காயம் வந்து பிரிஞ்சு கோல்டன் ப்ரவுன் ஆகும்போது இந்த கிரேவிய ஆட் பண்ணுங்க. இந்த கிரேவிய ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பச்சை வாடை போணும். ஏன்னா தக்காளி வந்து நம்ம வதக்கல. ஸோ அதனால இதுல பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இந்த மசாலால வந்து ஆல்ரெடி வந்து நீங்க உப்பு வந்து கொண்டைக்கடையிலயும் உப்பு சேர்த்திருப்பீங்க. ஸோ அதனால வந்து இத உப்பு சேர்க்கும்போது பார்த்துட்டே நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளு, கரம் மசாலா பொடி இத போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி அவிச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணிய வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க. கொண்டைக்கடல அவிச்ச தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுல ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டைக்கடல எடுத்து பல்ஸ் பண்ணி அதையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா தான் நல்லாருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் விட போறோம். அதுக்கு வந்து என்னன்னா, கொஞ்சம் 4, 5 ஸ்பூன் தேங்காவும், கொஞ்சமா பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சு ஊத்திக்கோங்க. அரைச்சு ஊத்திட்டீங்கன்னா, நல்ல கிரேவி வந்து நல்ல கன்சிஸ்டன்சி சூப்பரா இருக்கும். நமக்கு முதல்ல தண்ணி விட்ட மாரி இருக்கும். கொண்டைக்கடல கொஞ்சம் தண்ணி ஈர்க்கும். அதனால கூட கொஞ்சம் தண்ணியே வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடும்போது கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப கட்டியா வச்சீங்கன்னா, சாப்பிடும்போது வந்து எடுக்கும்போது ரொம்ப கட்டியா எடுத்து சாப்பிட முடியாதுல. முதல்ல தண்ணி விட்ட மாரியே வச்சுக்கோங்க. எடுக்கும்போது சூப்பரா இருக்கும். தேவைக்கு உப்பு, கொஞ்சமா வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணா கிரேவி வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கும். எப்பவுமே சால்ட்டும், சுகரும் சேரும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரிச்சா இருக்கும். அதனால மைல்டா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அவிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்த கொண்டைக்கடலைய ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இது கூட வந்து நீங்க வந்து உரப்பு, உப்பு வந்து பார்த்துக்கோங்க. உரப்பு வந்து கொஞ்சம் நாப்படமா தூக்கலா இருந்துச்சு. ஏன்னா கொண்டைக்கடல எடுக்கும். உரப்பு, உப்பு எடுக்கும்போது கரெக்ட்டா ஆயிரும். ஸோ உரப்பு முன்னாடினா பயப்படாதீங்க. நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கீங்க. இந்த கொண்டைக்கடல உறிஞ்சும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் இன்னைக்கு சப்பாத்தி பண்ணேன். இன்னைக்கு சப்பாத்திக்கும், இந்த கிரேவிக்கும் சூப்பர்வா இருந்துச்சு. என்னோட லஞ்ச் பிளேட்டும் இன்னைக்கு ஹெல்தியா இருந்தனால சப்பாத்தி, சன்னா கிரேவி வச்சு தான் நான் சாப்பிட்டேன். ஸோ சூப்பரா இருந்துச்சு. ஃபில்லிங்காவே இருந்துச்சு. ஸோ இந்த மாரி நான் போட ஹெல்தி ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க.